ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பராசக்தியை வந்து இப்போ டெல்லியில் போய் மண்டிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் தீ பரவட்டும் அப்படி பேசியிருப்பாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீயா பரவட்டும், டெல்லி வந்து இந்தியாவா, இந்தி திணிப்பு நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லி பேசியிருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட் பண்ணி அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இனத்திற்கு விரோதியாக செயல்பட்டவங்க அந்த காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி. பிஜேபி வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸில் வந்து பார்த்தா காங்கிரஸ் தமிழின விரோதியாக இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ஜெனரேஷன் ஜல்லிக்கட்டுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டிலேருந்து வரி ஏய்ப்புலேருந்து எல்லாமே நமக்கு எதனால் பிரச்சனை வருதுன்னா பிஜேபியிலேருந்து பிரச்சனை கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ மத கலவரம் எல்லாமே பண்ணதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு தமிழினத்திற்கு துரோகம் பண்ணவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த பராசக்தி டீம் அங்கே போயிருக்காங்க. ஸோ படத்தில் பார்க்கும்போது என்னடா தீ பரவட்டும், எல்லாத்தையும் பரவி பயங்கரமாக இருக்குது, மாஸ்க் பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயன் வேறு லெவல் அப்படி பேசுகிறாங்க, ஜெயமுறை வேறு லெவலில் பேசுகிறாங்க. ஸோ எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ரியாலிட்டியில் அவங்க அப்படி கிடையாது. படமாக பாருங்கள், ரியாலிட்டியில் அவங்க எடுத்துகிட்டு வராதிங்க. படத்தில் இருக்கிறவங்க ரியாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக மண்டி போடுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஜனநாயகனும் விஜயும் அப்படி தான். படத்தில் வந்து நாங்கள் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு என்னடா கொலை பண்ணுவோம், கொள்ளையடிக்கடா வரீங்கன்னு பேசியிருப்பார். ஆனால் அவரே வந்து கொலை பண்ணிட்டு 40 பேர் கொலை பண்ணி தான் அரசியல் வந்திருக்காப்புல. ஸோ அது வந்து தட்டி கூட கேட்கக்கூடிய ஒரு திராணி இல்லாத ஒரு நடிகராக விஜய் இருக்கார். ஒரு பிரச்சனையை கூட சந்திக்க ஃபேஸ் பண்ண தெரியாத, சிபிஐ என்கொயரி பண்ணால் அங்கே சிரிச்சுட்டு போகிறது, 40 பேர் கொண்டு ஒரு வருத்தம் கூட இல்லாத ஒரு தற்கொலை கூட்டமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகரில் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தற்கொலையில் இருக்க தப்பில்லை, நான் ரொம்ப மூட நம்பிக்கையான ஒரு தற்கொலையில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச போதில்லை, தப்பு செஞ்சால் எல்லாருமே கேட்போம், பொதுவான நிலையை. ஸோ இதை பற்றி உங்களோட கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.